சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த விஜயன் என்பவருக்கும் தனது மனைவி அலமேலுவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அலமேலுவை நேற்று கொலை செய்துவிட்டு அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள விசைத்தறி நெசவாளர்கள் கூலி உயர்வு உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 11வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி ஈரோடு மாவட்டம் குமாரபாளையத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் சிறு விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் பொன்சை கிராமத்தில் உள்ள நற்றுணீஸ்வரர் கோவில் குளத்தை ஆனந்தன் என்பவர் குத்தகைக்கு எடுத்து மீன்களை வளர்த்து வந்தார். இந்நிலையில் குளத்தில் மீன்கள் திடீரென செத்து மிதந்ததால் அவர் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள குன்னத்தூர் விஜயமங்கலம் நெடுஞ்சாலையில் விற்பனைக்கு கஞ்சாவை வைத்திருந்த கைலாசம், சின்னசாமி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சா மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது.